போன வாரம் திருப்பூர்ல நடந்த விதை திருவிழாவுக்கு போயிருந்தேங்க. அதுவும் ஸ்டால்லாம் க்ளோஸ் பண்ற நேரத்தில கடைசியா தான் போனேன். சரி போய் தான் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தானியத்தாலேயே வந்து கோலம் போட்டிருந்தாங்க. என்ட்ரன்ஸ்ல ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்புறம் ஒரு மாட்டு வண்டியும் வச்சிருந்தாங்க. பார்க்கறக்கே வந்து நல்லா அழகா இருந்துச்சு. அப்புறம் நெறைய வந்து பழங்காலத்து பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய வச்சிருந்தாங்க. அதில சில பொருட்கள் வந்து எங்க வீட்லயே இன்னமும் இருக்கு. அப்புறம் இந்த சுரைக்கூடு பாருங்களேன், எவ்ளோ இருக்கு பாருங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது ஏதோ இந்த நீட்ட வாக்கு மட்டும் தான் தெரியும். அப்புறம் வந்து அந்த காலத்தில குடுவை மாரி பயன்படுத்துனாங்க. ஸோ அந்த மாரி சுரைக்கூடு மட்டும் தான் தெரியும். இவ்ளோ வகைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா பார்க்க பார்க்க தான் தெரியுது. அவ்ளோ வகைகள் இருக்கு. அதே மாதிரி அரிசியிலயும், நெல்லுலயும் வந்து வகைகள் அவ்ளோ இருக்குங்க. 2000க்கு மேல அதுக்கு மேலேயே இருக்கும் போல இருக்கு. அவ்ளோ வகைகள் எல்லாமே வந்து அப்படியே காட்சி பொருளா வச்சிருந்தாங்க. அப்புறம் இந்த குத்தி ஈட்டி, அதுக்கப்புறம் தயிர் சிலுப்புற மத்து இதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் எங்க வீட்லயும் இன்னமும் இருக்கு. அதுக்கப்புறம் பனை ஓலையில செய்யப்பட்ட நெறைய பொருட்கள் இருந்துச்சு. நான் வந்து அரிசியில நெறைய வகைகள் இருக்கு. அதில வந்து மூங்கில் அரிசி வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. அது எல்லா இடத்துலயுமே வந்து விலை ரொம்ப ஹையா இருக்கனால வாங்காம விட்டுட்டேன். இந்த டைம் வந்து சரி ஒரு 1/2 கிலோ மட்டும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 கிலோ நார்மல் அரிசி வாங்குற ரேட்ல 1/2 கிலோ அரிசி மட்டும் மூங்கில் அரிசி வாங்கிட்டு வந்தேன். மலேசியன் கோவக்காய் கட்டிங்ஸ் வந்து சுந்தர் அண்ணா கிட்ட வாங்கினேன். 5 கட்டிங்ஸ் வந்து ரூ. 50 தான். அவர்கிட்ட நெறைய இருந்துச்சு. ஆனா, என்னால வாங்குறக்கு அளவுக்கு பட்ஜெட் இல்லாதனால அளவா வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் நெறைய வந்து நம்மகிட்டயே இருக்கிற வகைகள் தான் நெறைய இருந்துச்சு. ஒரே ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா, மூலிகை சம்மந்தப்பட்ட செடிகளும் இல்ல. அது சம்மந்தப்பட்ட நெறைய பேர பார்க்கணும். அவங்க கிட்டருந்து நம்மளும் நெறைய கத்துக்கணும் அப்படின்னு நானும் நெறைய இடங்கள்ல நெனைக்கிறேன். பட் அந்த மாரி மட்டும் எதுவுமே ஸ்டால் போட மாட்றாங்க. நார்மல் பிரண்டை மட்டும் தான் ஒண்ணு போட்டிருந்தாங்க. அப்புறம் சரி பரவால்ல. இனி ஃப்யூச்சர்ல நம்ம போடுறதா இருந்தா கூட போடுவோம் அப்படின்னு நெனச்சிட்டுருக்கேன். அப்புறம் நம்மளோட துரை அண்ணா, அவருகிட்ட வந்து ஸ்டால ஒவ்வொரு ஏரியாவா தேடி 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 கண்டுபிடிச்சு, அப்புறம் அந்த அண்ணனுக்கு கால் பண்ணி எப்படியோ வந்து ஸ்டால கண்டுபிடிச்சு போயிட்டேன். அந்த அண்ணன் க்ளோஸ் பண்ணிட்டுருந்தாங்க. அப்புறம் இந்த காய்கறி ஃபுல்லாமே அந்த அண்ணா தோட்டத்துலேருந்து விளைஞ்சத தான் டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருந்தாங்க. காட்சி பொருளா வச்சிருந்தாங்க. இதில எல்லாத்தையும் அள்ளி எனக்கு குடுத்துட்டாங்க. போய் சமைச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில இருக்கிற நெறைய விதைகளும் எனக்கு வந்து ஃப்ரீயாவே குடுத்துருந்தாங்க. அமௌண்டே வாங்க மாட்டேன்ட்டாங்க. ரொம்ப பிடிவாதத்துலேருந்து வாங்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் எனக்கு நெறைய விதைகள் எடுத்து குடுத்துருந்தாங்க. காய்கறிகளும் எடுத்து குடுத்துருந்தாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வெள்ளை வெங்காயம் அவர்கிட்ட இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தேன். அப்போ ஸ்டாக் இல்லாம இந்த டைம் வந்து எனக்கு ஃப்ரீயாவே வெள்ளை வெங்காயம் குடுத்துருந்தாரு. நெறைய கிழங்கு வகைகள் குடுத்துருந்தாரு. மஞ்சள் வகைகள் இந்த மாரி ஒரு பை நெறைய நெறச்சு குடுத்து அனுப்பிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். ஸோ லேட்டா போனோமே, எதுவுமே வாங்க முடியாதோ அப்படின்னு நெனச்சேன். இந்த அளவுக்கு கட்டப்பையே நெறஞ்ச மாதிரி வரும்னு நான் நெனச்சு பார்க்கல. அப்புறம் நெறைய அங்க காட்சி பொருளா இருந்த காய்கறிலாம் எடுத்து குடுத்தாரு. நீங்க சமைச்சுக்கங்க. எது எது ஆகுமோ அத வச்சுக்கங்க. மத்ததெல்லாம் தூர போட்டுருங்க. விதைக்கு தேவைப்பட்டாலும் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி குடுத்துட்டாரு. அப்புறம் இந்த மலேசியன் கோவக்காய் கட்டிங்ஸும் வாங்கிட்டு வந்து 1 வாரம் வரைக்கும் தாங்குச்சுங்க. அதுக்கப்புறம் தான் வீட்லயே நடவு பண்ணி வச்சேன்.